Hello friends, இந்த வீடியோல JavaScriptல இருக்கிற ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்ற கான்செப்ட்டை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம பாராமீட்டரா பாஸ் பண்றோம். அப்படி இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இந்த ரெண்டு விஷயம் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம கால் பேக் ஃபங்க்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல நம்ம பாராமீட்டரா ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணோம். இது இல்லாம JavaScriptலயே பை டிஃபால்ட்டா நிறைய இடங்கள்ல ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன ஹைலைட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை பாராமீட்டரா பாஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல நான் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இது இல்லாம வீடியோவை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இமேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஆடியோ ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ஒரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸாக தான் இதை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளிகேஷன் இமேஜ், வீடியோ, ஆடியோ இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்குது. பட் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நம்ம பேக் எண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோவாக இருந்துச்சுன்னா அதை வேற ஒரு ஃபோல்டரில் தனியாக மெயின்டைன் பண்ணணும். இமேஜ் இருந்து அதை வேற ஃபோல்டரில் தனியாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ சப்போஸ் வீடியோவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஹை ரெசல்யூஷனில் வருதுன்னா அந்த ரெசல்யூஷனை குறைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் டைப்புக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்ன டைப் ஆஃப் ஃபைலாக இருந்தாலும் அதை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ரிசீவ் பண்ணுற கோடு கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். கரெக்டாக? அதனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கை நான் செப்பரேட்டாக டீல் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் காமனாக இருக்கிற லாஜிக்கை நான் ஒரு இடத்துலையும், காமன் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற லாஜிக்கை வேறு இடத்துலையும் நான் செப்பரேட் பண்ணுறேன். இந்த மாதிரி செப்பரேஷன்ஸ்க்கு இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் JavaScriptோட ஃபண்டமெண்டல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள நான் console.logல ப்ராசஸிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ப்ராசஸிங் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள ப்ராசஸிங் ஆடியோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த அப்லோட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் அப்லோடுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஃபைலுக்குன்னு சொல்லிட்டு இதை ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். test.mp4ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனால இங்கே நான் என்ன பண்ணுறேன், அதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி நான் தனி ஃபங்க்ஷன்லேயே வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸை மட்டும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ரெஃபரன்ஸை மட்டும் பாஸ் பண்ணுறேன். இந்த அப்லோடுன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஒன்று அந்த ஃபைலை இந்த எக்ஸாம்பிளில் சும்மா ஒரு டெக்ஸ்ட்டாக தான் நான் அனுப்பியிருக்கேன். இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷனே அது ரிசீவ் பண்ணுது. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நம்ம இங்கே காமனாக எழுதிடலாம். எக்ஸாம்பிளுக்கு console.logல இந்த ஃபைலை சும்மா பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் இங்கே நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம எழுதுவோம். கரெக்டாக எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அது என்ன டைப் ஆஃப் ஃபைலோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வெளியிலேருந்தே பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ தான் காலே பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும், காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆனதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்கப்புறமா ரன் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகுது, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகுது. இதே ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு இங்கே நான் PNG பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ப்ராசஸிங் வீடியோக்கு பதிலாக ப்ராசஸிங் இமேஜை நம்ம பாஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், காமன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அப்புறமா இமேஜோட ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகுது. சேம் தான் ஆடியோக்கும். இதை MP3 வச்சுக்கிறேன். இங்கே ப்ராசஸிங் ஆடியோன்னு கொடுத்துக்கிறேன். பாருங்கள், காமன் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகுது, அதுக்கப்புறம் ஆடியோட ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகுது. இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற ஒரு விதமான செட்டப். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனோட ஒன் ஆஃப் த கான்செப்ட் இதுதான். ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம பேராமீட்டராக இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண முடியும். அது மூலமாக நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த மாதிரி பிரித்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ கோடு பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா, இனி எக்ஸிஸ்டிங்காகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணும். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அரேயில் இருக்கிற மேப் மெத்தடோ இல்லைனா ரெடியூஸ் மெத்தட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், ரெடியூஸே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ரெடியூஸ் மெத்தட் நம்ம ஜென்ரலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஒரு அரேயில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் பேஸ் பண்ணி எதையாவது நான் பண்ணி எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் ரிசல்ட்டாக வேணும், ஒரு அரேயில் ஒரே ஒரு சிங்கிள் அவுட்புட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா வேல்யூஸையும் வச்சு ஏதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி நம்ம செட்டப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு அரே வச்சுட்டு கொஞ்சம் வேல்யூஸ் அதுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற அத்தனை வேல்யூஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரே வேல்யூவாக நமக்கு ஆன்சர் ரிசல்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கான்ஸ்டன்ட் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஆன்சரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஆன்சரை நமக்கு ரிசல்ட்டாக தரும். அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா, அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த அரே இருக்கு இல்லையா, இந்த அரே டாட் அரேயில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் ரெடியூஸ் ஃபங்க்ஷன். அதை நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட்டாக ரிசீவ் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை தான் பாஸ் பண்ண போகிறோம்.
அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டியே சொல்கிறோம். அதாவது எப்படி எனக்கு இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டியை அந்த ஃபங்க்ஷனில் தான் சொல்கிறோம். ஸோ இந்த ரெடியூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த அரேயை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஒன்றுனா எப்படி எடுக்கணும் அப்படின்ற லாஜிக் காமனாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ணுன்ற லாஜிக்கை நம்ம பாஸ் பண்ணுவோம் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மூலமாக. அந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறமா அதை ட்ரிகர் பண்ணிவிடும். அது மூலமாக நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது பிளெண்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ், ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டி வித் நம்மளோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்டாக ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற கால் பேக் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் இப்போதைக்கு நான் வெளியில் தனியாக எழுதிக்கிறேன். ஃபங்க்ஷன், ப்ராசஸ், ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டமுக்கு தான் இதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதை பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஐட்டமை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனை அது ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ரன் பண்ணும். ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா, அது 2 பேராமீட்டர்ஸை ரிசீவ் பண்ணும். ஒன்று ஒரு அக்யூமுலேட்டர், அதுக்கு நான் டோட்டல்னு பேர் வச்சுக்கிறேன். இன்னொன்று அந்த ஐட்டமே ரிசீவ் பண்ணும். ஒவ்வொரு ஐட்டமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த ஐட்டம் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேராமீட்டரும், அக்யூமுலேட்டருக்காக இன்னொரு பேராமீட்டரும். அக்யூமுலேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எழுத போகிறோம்? இந்த ஐட்டம் ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணுற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்குள்ளே எழுதுறோம். ஒரு ஐட்டமையும் இன்னொரு ஐட்டமையும் நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் இருக்கும். அந்த ரிசல்ட்டை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணாதான் அடுத்த ஐட்டம் வரும்போது இந்த ரிசல்ட்டோட அடுத்த ஐட்டமை நம்ம ஆட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிள் தான் இந்த அக்யூமுலேட்டர். ஸோ இதுக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம எப்படி எழுதணும்னா, அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு நம்ம எழுதிருவோம். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இந்த அக்யூமுலேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். அப்படி தான் ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே லாஜிக் இருக்குது. இது நான் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் இந்த வர்ற அக்யூமுலேட்டர் ப்ளஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக இந்த டோட்டலுக்கு வேல்யூ 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை நான் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பட் பை டிஃபால்ட்டாக டோட்டலுக்கு வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண உடனே டோட்டலோட டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ இங்கே 0 பாஸ் ஆகும். அது என்ன பண்ணும், இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இந்த ஃபங்க்ஷனை அத்தனை தடவை திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 0 பாஸ் ஆகும். ஃபஸ்ட் ஐட்டமுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது இந்த 1 இங்கே பாஸ் ஆகும். ஸோ இந்த 0வையும் 1ஐயும் ஃபஸ்ட் ஆட் பண்ணுறோம். 0 + 1 1. அந்த ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற காமன் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை அதுவே என்ன பண்ணும், இந்த டோட்டலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கும். இது 1 அனுப்புது, 1 ஸ்டோர் பண்ணிக்குது. இந்த லூப்பில் ஃபஸ்ட் ஐட்டம் முடிஞ்சு. இனி செகண்ட் ஐட்டமுக்கும் சேம் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். சேம் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், டோட்டலோட வேல்யூ மாறிடுச்சு. அந்த அப்டேட்டட் வேல்யூ தான் இதுக்குள்ளே அனுப்பும். ஸோ இங்கே இப்போ 1 பாஸ் ஆகும். இப்போ ரெண்டாவது ஐட்டம் அதை ப்ராசஸ் பண்ண போகுது. ரெண்டாவது ஐட்டமை இங்கே பாஸ் பண்ணிவிடும். இப்போ 1 + 2 ஆட் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். மறுபடியும் என்ன பண்ணும், டோட்டல்லே அதை ஸ்டோர் பண்ணிக்கும். இதை வச்சு மூணாவது ஐட்டமை ப்ராசஸ் பண்ணும். ஸோ மூணாவது ஐட்டம் ப்ராசஸ் பண்ணும்போது இங்கே இந்த டோட்டல் அனுப்பும். மூணாவது ஐட்டமை இங்கே பாஸ் பண்ணும். ஸோ இப்போ 3 + 3 6 அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். அது டோட்டலில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிரும். அடுத்த ஐட்டம் பாஸ் பண்ணும்போது இந்த டோட்டலை இங்கே பாஸ் பண்ணும். அடுத்த ஐட்டமோட வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணும். உள்ளே நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 6 + 4 10 ரிட்டர்ன் பண்ணுறோம். 10 இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்த ஐட்டமுக்கு இங்கே 10 பாஸ் பண்ணுறோம். இங்கே அடுத்த ஐட்டமே பாஸ் பண்ணுறோம். 10 + 5 15. அந்த 15 தான் இது ரிட்டர்ன் பண்ணும். டோட்டலில் 15 வச்சுக்கும். இப்படி ஒவ்வொரு ஐட்டமே ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இந்த டோட்டலே ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அண்டு பண்ணிக்கிறேன். இப்படி இருக்குது. கரெக்டாக? இனி இந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஒன்று இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த டோட்டலுக்கான இனிஷியல் வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறேன். ரெண்டாவது ஒரு இனிஷியல் வேல்யூ பாஸ் பண்ணுறேன் 0ன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அது இந்த இனிஷியல் வேல்யூவை டோட்டலுக்கு வச்சுட்டு நான் சொன்ன லாஜிக்கில் ரன் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும். இங்கே ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். console.logல ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணால் பாருங்கள், நமக்கு 15 வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே கால் பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம். அந்த கால் பேக் ஃபங்க்ஷனை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனையே எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. ஒரு நார்மல் யூசர்னா அவங்களுக்கு நம்ம இத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஒரு சப்ஸ்கிரைப்டு யூசர் இல்லைனா ஒரு ப்ரீமியம் யூசர்னா அவங்களுக்கு வேறு விதமாக நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்கவுண்ட் ரேட் 2 பேத்துக்கும் மாறுது. இந்த டிஸ்கவுண்ட் ரேட் மாறுறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கான ப்ரைஸே கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு காமன் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுக்கிறேன். கால்குலேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட் ரேட்டையும் இன்புட்டாக வாங்கிக்க போகுது. இதை வச்சு நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். இந்த மாதிரி கால் பண்ணி 100 ரூபி அதில் 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் நம்ம அந்த டோட்டல் ப்ரைஸில் எவ்வளோ ரூபியை மைனஸ் பண்ணணும், அந்த மைனஸ் பண்ணுற வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 100ல் 5% நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 100ஓட 5% என்ன அப்படின்றத ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணணும். நம்ம அதை கால்குலேட் பண்ணலாம். console.logல இந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை 100 இது ஒரு ப்ராக்கெட்டில் வச்சுட்டு இன்டூ 5 கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள் 5 கிடைக்குது. நம்ம 100 ரூபி பாஸ் பண்ணோம்னா அதோட 5% அமௌண்ட்ன்றது 5 ரூபி. இப்போ நான் 200 பாஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட 5%ன்றது 10 ரூபி. இப்போ நான் 1000 பாஸ் பண்ணேன்னா அதோட 5%ன்றது 50 ரூபி. இப்போ நம்ம எவ்வளோ ரூபி மைனஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதை நான் எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்,
ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறேன். அது என்னென்னா ஆக்சுவல் ப்ரைஸு மைனஸ் ஒரு ப்ராக்கெட்டில் இந்த டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அது நமக்கு ஒரு ஆன்சரை தரும். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் ரிசல்ட்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் 950 ரூபி கிடைக்கும். இதே நான் 100 பாஸ் பண்ணேன்னா பாருங்கள் 95 கிடைக்கும். இதே நான் 10 பாஸ் பண்ணேன்னா பாருங்கள் 9.5 கிடைக்கும். சாரி, இங்கே நான் 5ன்றதை ஹார்ட் கோட் பண்ணிட்டேன். இங்கே இது டிஸ்கவுண்ட் ரேட்டை தான் நம்ம கொடுக்கணும். இங்கே நம்ம இப்போ 10 வச்சோம்னா பாருங்கள் நமக்கு 90 கிடைக்கும். இது சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லையா? இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். இன்னும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ஸ்டன்ட் ரெகுலர் யூசர் டிஸ்கவுண்ட் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சும்மா டிஃபைன் பண்ண போகிறோம். ப்ரீமியம் யூசருக்கு இன்னொன்று வச்சுக்கலாம். ஒவ்வொரு யூசருக்கு தகுந்த மாதிரியும் டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் கிரியேட் டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணி விட்டுறலாம், இங்கேயும் கால் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரெகுலர் யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும், ப்ரீமியம் யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இங்கே நம்ம அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிறோம். இங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஆள் கால் பண்ணும்போது அவங்க அதுக்குள்ளே அமௌண்ட்டை போட்டாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இதுக்குள்ளே அவங்க அமௌண்ட்டை போட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸை இந்த மாதிரி பாஸ் பண்ணல. இந்த மாதிரி பாஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கு வேல்யூவே கொடுப்போம். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ண வேண்டியது டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். அப்படி பண்ணாமல் இங்கே இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷனே கிரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனே தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை யாராவது கால் பண்ணாங்கன்னா டிஸ்கவுண்ட் ரேட் அங்கே போயிட்டு அது ஒரு ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் சொல்கிறது கிளியராக இருக்கு இல்லையா? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து அதுக்குள்ளே வேல்யூ பாஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிட்டோம். இது இன்னொரு ஃபங்க்ஷனையே நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, இது ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அல்டிமேட்லி இங்கே நம்ம கால் பண்ணுறது இதுக்கு உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை. இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ப்ரைஸை பாஸ் பண்ணுறேன். இந்த 100 நம்ம இங்கே தான் பாஸ் பண்ணுறோம். அது மூலமாக இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி நம்மகிட்ட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நான் ரிட்டர்ன் பண்ணி விட்டுறேன். இதுக்குள்ளே வர்ற ப்ரைஸையும் இந்த டிஸ்கவுண்ட்டையும் நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே கான்ஸ்டன்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுட்டு இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரெகுலர் யூஸரை கால் பண்ண உடனே 100 ரூபி அமௌண்ட்னா 5% டிஸ்கவுண்ட் ஆகி ரிசல்ட் நமக்கு கிடச்சிச்சு. இதே நம்ம ப்ரீமியம் யூஸரை கால் பண்ணோம்னா அவங்க 100 ரூபிக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதில் 20% டிஸ்கவுண்ட் ஆகி 80 ரூபி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லித்தரும்போது உங்களுக்கு இது காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் இதை கட் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா இங்கே நான் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணல, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி இதோட ரிசல்ட் கிடைக்கும், அந்த ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணாமல் அது நமக்கு ஒரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டிஸ்கவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே டிஸ்கவுண்ட்டை பாஸ் பண்ணிடுறோம். அது என்ன பண்ணுது, இந்த டிஸ்கவுண்ட்டை எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு தருது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கிறோம். இது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற இன்னொரு கான்செப்ட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.